Welcome to my YouTube channel. This video will be sponsored by SB Digital Marketing. திருவண்ணாமலையில் கம்பெனி வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு. டிஜிட்டல் கோர்சஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரல் இன்கமும் இருக்குது. 24/7 சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போடுறேனே அதுக்கு அமௌண்ட் வரைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸே வந்து பார்த்திங்கன்னா 1500 கிட்ட தான் இருக்காங்க. அது வந்து நான் ஆன்லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதை ப்ரொமோட் பண்ணால் எனக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் தருவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் அதை ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? புளி ஊற வச்சுக்கோங்க, வெங்காயம் அப்புறம் பூண்டு இதெல்லாம் வந்துட்டு உரித்து மிக்சியில் போட்டு மாற்றிக்கோங்க, அரைச்சிக்கலாம். அடுத்து தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கலாம். கருவாடு வந்துட்டு போட்டு அலசறதுக்காக நல்லா சுடுதண்ணியில் போட்டு அலசுங்க. அதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரிமைனிங் ப்ராசஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அது நல்லா வந்துட்டு சூடு ஏறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கடுகு பொரிஞ்சது, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி வந்து குட்டி தக்காளி 2 கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அது நம்ம சாப்பிடும்போது அந்த வாயில் மாற்றுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். நல்லா வணங்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அது வந்து வணங்கிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வெறும் மசாலா மாதிரி கிடைக்கும். அப்போ தான் அது வந்துட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு வணக்கிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது, அதில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றணும். அப்போ தான் வந்துட்டு அது மசாலா நல்லா வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி வைக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கின பிறகு தான் தண்ணி ஆட் பண்ணணும், இல்லைனா பச்சை வாசம் அடிக்கும். அது நல்லா வணங்கின பிறகு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் கொதித்த பிறகு நம்ம வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நல்லா புளியை வந்துட்டு 2-3 டைம் வந்து அலசி சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த புளி எல்லாமே ஃபுல்லாக இறங்கும். இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்துட்டு குழம்பை வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிக்காது, அதனால் கொத்தமல்லி தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்படியே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணும், உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கணும், வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
நம்ம வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கருவாடை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அது ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட்டு நம்ம கலந்து விட்ட பிறகு பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம கருவாடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடியில் அந்த மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. கீழே இருக்கிறத அப்படியே விட்டுருங்க, அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் வந்துட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம், அப்போ தான் வேகும். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்ட்டு. பாருங்கள் ஓரளவுக்கு 3/4 வெந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்துட்டு கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி. வாங்க சாப்பிட்லாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.